கடந்த 4, 5 நாளாவே பார்த்தீங்கன்னா, எங்க திரும்பினாலும் பெருசு, 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 பெருசுன்னு ஒரே சவுண்ட் வந்து, அப்படி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து இந்த படம் உலுக்கப் போகுது. அப்புறம் வந்து மாற்றப் போகிறது. அடிச்சு நொறுக்கப் போகிறதுன்ற மாரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது. ரைட், ஓகே. எந்த படத்தையும் வந்து நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ஈஸியா எடை போட முடியாது. அது சமீப காலமா நெறைய படங்கள்லாம் அத மாற்றி அமைச்சிருக்கு. இந்த படத்துக்கு என்னய்யா அப்படின்னு 2வது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜோடைய ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் தான் அந்த படத்த தயாரிச்சிருக்காங்கன்னு உடனே ஒட்டுமொத்தமா ஒரு அட்டென்ஷன் அந்த படத்து மேல இருந்தது. அதுல ஒரு விளம்பரம் தான் என்ன ரொம்ப வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. என்னன்னா வந்து, இது வந்து ஒரு மாரி அடல்ட் கன்டென்ட். ஆனா விரசமே இல்லாம குடும்பத்தோட பார்க்கலாம் அப்படின்னு. ஓ! என்னய்யா நெனச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அடல்ட் கன்டென்ட்க்கு விரசமே இல்லாம குடும்பத்தோட போய் பார்க்கலாம் அப்படின்னு. சரி, ஓகே. நம்ம போய் தியேட்டர்ல போய் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா அங்க தானே குடும்பமா வந்து பார்க்க முடியும். ஒரு பத்திரிகையாளர் காட்சியோ, ப்ரிவ்யூ ஷோலயோ வந்து பார்க்க முடியாது. போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தேன். அது ஒரு 3 மணி நேரம் செலவு. 3 நேர செலவு தான். காச விடுங்க, டிக்கெட் செலவு, பார்க்கிங்கு. வேற ஒண்ணும் கூட வாங்கி சாப்பிடல. அதுக்கு முன்னாடி இந்த படம் விமர்சனத்துக்கு போற முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அது உண்மையோ, பொய்யோ, கட்டுக்கதையோ, ஆனா இந்த விஷயத்த கேட்கும்பொழுதே உங்களுக்கு என்னடா பாலு இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்லாம் நடந்த ஒரு விஷயம் ரொம்ப காலமா அந்த கோலிவுட்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க. சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல வந்து இது வந்து ஒரு ஒரு அதாவது வந்து பேரே சொல்லாம ஒரு தகவலா ஒரு கிசுகிசுவா தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய பரபரப்பா ஒரு 6 வருஷத்துக்கு கூட பயங்கர பெரிய 6 இல்ல 8 வருஷத்துக்கு கூட பயங்கர பெரிய பெரிய பரபரப்பா இருந்தது. ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல ஒருத்தர் தங்கியிருந்தாங்க, ஒரு லேடி. ஒரு ப்ரொடியூசர் கம் டைரக்டர் யாரோ ஒருத்தர் வந்து போயிருக்காரு. போன பிறகு ரைட்டு அவங்க கூட பேச்சு இதெல்லாம் ஆகி, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கடையில் விற்கிற ஒரு ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப டீப்பாலாம் என்னால் பேச முடியாதுங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீரியம் வந்து பயங்கரமாகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதை பயன்படுத்தணும்னு அதில் போட்டிருக்கான். அதை தாண்டி பயன்படுத்தணும்னு ஆகிட்ட பிறகு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிபி ரைஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மன ரீதியாக ஒரு பயம் வேறு வந்துடுச்சு. வந்து பயம் வந்து என்னென்னா அது அடங்கவே இல்லை. அந்த அந்த பெண்ணும் வந்து ஒரு கட்டத்தில் மிரண்டு போயிருக்காங்க. வந்து மிரண்டு பண்ணணுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வெக்கமும் பயமும், குறிப்பாக வெக்கம் வந்து அசிங்கமாகிடும். ஒரு பெரிய இடத்துல ஒருவேளை மீடியாவுக்கு தெரிஞ்சா, வெளியவே தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு தெரிஞ்ச ஒரு 2, 3 நண்பர்கள்லாம் கேட்டிருக்காரு. கேட்டவுடனே, யோ, போன இடம் பெரிய ஒரு நட்சத்திர ஹோட்டல், எப்படி நீ வந்து இது பண்ண முடியும்? பயத்தோடைய உச்சத்தில் இருக்க, வேற வழியே கிடையாது. உயிரா மானமா அப்படின்னா உயிர் தான் ரொம்ப முக்கியம். மானம் மயிரா போச்சு, நீ வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிடுன்னு சொல்லி வடபழனியில் உள்ள இல்லை சாலிகிராமத்தில் உள்ள விரும்பாக்கத்தில் உள்ள ஏரியா குறிப்பிட்டு சொல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் இவர் வந்து துணியால் சுற்றி கூட்டு போய் அப்புறம் அந்த மருந்தெல்லாம் வாங்கி அதில் என்னென்ன இதெல்லாம் குறிப்பெல்லாம் போட்டிருக்கு எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டு அளவுக்கு அதிகமாக ஏங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அவருக்கு மாற்று மருந்தெல்லாம் கொடுத்து அதை வீரியத்தை குறைச்சி அமுச்சு வச்சாங்க. இது வந்து மீடியாக்களில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். இதை கேட்குறப்பவே நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒருவேளை அவர் எப்படி அதை நினச்சிருப்பார் வந்து, ஒருவேளை வெளியே அந்த கண்டிப்பாக அந்த ஹோட்டல் முழுக்க தெரிஞ்சிருக்கும். ஹோட்டலில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கோம். ஹாஸ்பிட்டல்லே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் அது லீக் ஆச்சு. வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பெருசு படத்தினுடைய கதையும் ஏறக்குறையில் இதுதான் வந்து வச்சுங்களேன். அப்படி இதை போய் விரசமே இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க அது? என்னன்னு தெரியல. வந்து ஏதோ ஒரு காமெடின்ற ஒரு விஷயத்தை வந்து முயற்சி பண்ணுங்க. இதில் கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, சிங்களத்திலிருந்து ரீமேக் செய்யப்பட்ட அந்த கதை வந்து சிங்களத்தில் சூப்பர் டூப்பராக விட்டால் ஓடிச்சான். வந்து சிங்களர்களுக்கு வந்து இதுக்கு முன்ன பின்ன படமே பார்க்கல போலகுது. அவங்க ரசனையை தூக்கி ரசத்தில் போட சரி ஓகே அப்படின்னு. இந்த பெருசு என்ன சொல்லுது அப்படின்போது, ஒரு பெரியவர் ஊரெல்லாம் பெருசு 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 பெருசுன்னு கூப்பிட்றாங்க. அவர் ஒரு ஏடாவிடமான வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த ஏடாவிடமான வேலை ரியாக்ஷனாக மாறி டிவி பார்த்துன்னு இருக்கும்போதே செத்து போகிறாரு. செத்து போன பிறகு அவர் பாடியை அடக்கம் பண்ணலான்னு கூட்டின்னு வந்து போடும்பொழுது தான் பார்த்தா தெரியுது மேற்கண்ட விவகாரம் ஒன்று. அது சொல்கிறதுக்கே நமக்கு, ஏன்னா சொல்லிவிட்டா நீ ஸ்பாயில் பண்ணிட்ட ஆச்சா போச்சா, இது வந்து 100 crores அடிக்க வேண்டிய படம், கதை மொத்தத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னாங்க. எப்போ நான் காசு கொடுத்து தான் படம் பார்த்துருக்கேன், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் நான் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக 2 மகன்கள் அப்புறம் இருக்கிற அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து, ஐயோ அந்த கிழவனை எப்படியா அடக்கம் பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னு ஒரு பெரிய மானக்கேடான ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு அதை எப்படி அந்த பாடியை வந்து அடக்கம் பண்ணுறாங்க, எப்படி ஊர்க்காரர்கள் தெரியாமல் பார்த்துக்கிறாங்க, இவ்வளோ தாங்க இந்த ஒன்லைனு. இது கேட்கும் போதே உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? இதில் எப்படி நீங்கள் வந்து
காமெடி ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை உட்காந்து ஒரு ஃபேமிலி உறுப்பினர் ஒரு 10 பேர்னு வச்சுங்க, 10 பேர் சித்தப்பன் பெரியப்பன் இப்படி யாரும் அந்த கூட்டு குடும்பம் இல்லை இருக்காங்க அப்படின்னு வச்சுங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே டிக்கெட் கொடுக்குறீங்க, போய் உட்காடுறீங்க இந்த படத்துக்கு, உட்காந்த வெறும் குழந்தை குட்டியோட எப்படி நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு. ஆனால் வந்து கேட்டான்னா சொல்லுவாங்க, உலகத்தில் இல்லாததையா நாங்கள் காட்டுகிறோம், அதை தாண்டி வீட்டுக்குள் நிறைய வந்து விட்டது, அதை தாண்டி வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களாம் வந்து மொபைலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு வாங்க. வந்து இங்கே பொது வெளியில் ஒரு பொதுவான படமாக இங்கு எல்லா தரப்பிலும் நீங்கள் ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டீங்க ரைட்டு, ஆனால் விரசம் இல்லாத படம்னு சொல்கிறதுக்கு என்ன இது இருக்குது ரைட்டு. ஓகே, இப்படி இருக்குது. வெறும் வைபவ், அவங்க அண்ணன் சுனில், அப்புறம் இந்த சாந்தினி, இன்னும் முனிஷ்காந்த், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இளங்கோ ராம் அப்படின்றவர் தான் இயக்கியிருக்காரு. அதை தான் சிங்களத்தில் டைரக்ட் பண்ண படம். இந்த படம் சிங்களத்தில் ஹிட் அடிச்சு தான் அதை தான் இது பண்ணியிருக்காரு. இப்படியா போகுது இந்த கதை, போகுது 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 போகுது. இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க லைன். இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் உங்களால்? வந்து என்ன மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிரேசி மோகன் மாதிரி, ஒரு மௌலி மாதிரியான ஒரு ஒரு ட்ராமா, அது மாதிரியான ஒரு காமெடியாக கொண்டு வரலாம் அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எப்படி இது பண்ணும்? கமல்கிட்ட கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி அவர் பண்ணுவார். வந்து வேறு மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதில் ஒரு கிளை கதையை வந்து கண்டிப்பாக சொருகுவார். வந்து நீங்கள் ராபாசம் இல்லாமல் விரசம் இல்லாமல் இது முதல்ல ஒரு ஒரு இதுவான விஷயம் வந்து ஏதோ புதுமையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது அறிவியல் ரீதியாக ஒரு காரணமும் சொல்லணும். அது என்னன்னு நான் திரும்ப திரும்ப என்னால் சொல்ல முடியல. வந்து அதுக்கு ஏதாவது ஒரு காரணமும் சொல்லணும். வந்து அதுவும் சொல்லலை. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா படம் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க எது இதுவாகி போகுது வருது, அப்புறம் இது மறைக்கணுன்றாங்க, மானக்கேடாயிடுன்றாங்க, அது ஓடுறாங்க இது ஓடுறாங்க. அப்புறம் இந்த இவர் வேறு வைபவ் வேறு ஒரு குடிகாரன் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கே எரிச்சல் உண்டாக்குது. நல்ல வேலை அவங்க அண்ணன் வந்து சில படங்கள்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படி இப்படி வருவார். இதில் மெயினான ஒரு ரோலாக பண்ணியிருக்காரு. இதே மாதிரி டெக்னிக்கலாக அந்த படத்துக்கு நல்லா உழைச்சிருக்காங்க. வந்து சும்மா சொல்லக்கூடாது, டெக்னிக்கலாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இது வந்து எது மாதிரின்னா ஒரு குறும்படம் ரேஞ்சுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு குறும்படம். அது நிறைய இப்போ அந்த தப்பு தான் பண்ணுறாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து கொண்டு வந்து பண்ணும்பொழுது அவங்களுக்கு சீன் பண்ண முடியல. சீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, வந்து கண்டென்ட் இல்லை. அதுக்கு என்ன பண்ணால் திறமையான ஆட்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர்ஸை, எக்ஸ்பீரியன்ஸான வந்து அசோசியேட் டைரக்டரை, கோ டைரக்டரை பக்கத்தில் வச்சுக்கணும். அதுவும் பண்ணுறது கிடையாது. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அது இது எல்லாமே தான் பேரில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ரைட், அது அவங்களுடைய பிரச்சனை. இவ்வளோ தான் அதனுடைய இது, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆடியன்ஸை என்ன பண்ண முடியும் உங்களுக்கு? ஒரு கட்டத்துக்கு மேலே சிரிக்கிறதா, ஒரு கட்டத்துக்கு மேலே அழுவுறதா தெரியல. வந்து இந்த பெருசை போட்டு வச்சுட்டு நம்மளை வந்து பெருக்கி எடுக்கிறாங்க தேட்டரில். ஒரு பக்கம் எல்லாம் தாண்டி அங்கங்கே ஓரளவுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்தில் எனக்கு பர்சனலாக சொல்கிறேங்க, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படா விட்டால் போதும், வெளியே வந்து பார்க்கிங்லேருந்து நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுவோம் ரேஞ்சில் கிளம்பி ஓடி வந்தாச்சு. வந்து என்ன காரணம்னா, தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான். வந்து அவர் தயாரிக்கிறாரு, இந்த பேனரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், இது வந்து ஒரு சிங்களத்தில் வந்து சூப்பர் டூப்பர் அடித்த படம், இது வந்ததுன்னா வந்து குடும்பமே வந்து கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு சிரிக்கும். இதெல்லாம் ஏன்? வந்து ஒரு படம், அந்த படம் நல்லா இருந்தது, அந்த படம் கண்டென்ட் சூப்பராக இருந்ததுன்னா அந்த படமே அதை வந்து தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கும், அதுவே போகும். ஒரு ரப்பர் பந்து படத்துக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க. வந்து உண்மையிலேயே அந்த பேர்லாம் கேட்டுனால லப்பர் பந்துன்னு வச்சுக்கிறாங்க. என்னடா போய் நம்மளை ஒரு 2.25 மணி நேரம் வச்சு செய்ய போகிறாங்கன்னு பார்த்தா தெரிக்கிற மாதிரி ஒரு படம். வந்து உண்மையிலே ஆடியன்ஸ் கொண்டாடல, அதுதாங்க உண்மையான வெற்றி. அது இருக்குது, இது இருக்குது, கரடி இருக்குது, அது இருக்குது, இந்த பில்டப்லாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க. நான் திரும்பவும் சொல்கிறதான், அது பெரிய படமாக இருக்கட்டும். ஒரு படத்தை கூட நாங்கள் போய் சொன்னோம், ஆச்சா போச்சா அது அடிக்குது இது அடிக்குதுன்னு. பாவம் பல்லெல்லாம் வளர்க்காமல் வந்து பக்கத்து ஊர்லேருந்துலாம் வந்து படம் பார்த்தாங்க. வந்து காசு கொடுத்து டிக்கெட் விலை எவ்வளோ, 800 900 கொடுத்து வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தாங்க. பார்த்தவன் பூரா கடுப்பாயிட்டான். இவங்க பண்ணுற வேலை தான். அது மாதிரி தான் இது ஒரு படம். ஏ படத்தை வந்து பாருங்கள். நீங்கள் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பிடிச்சிருந்தா ரைட்டு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஆச்சா போச்சான்னா என்ன பண்ணுறது? பேரில் மட்டும்தான் பெருசு, எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசு. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.